திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கூட்டணியை தான் அமைப்பேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் போட்டி நிலவும் நிலையில் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததால் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நேற்று பாமக மகளிர் மாநாடு நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளுடன் மாநாடு தொடங்கிய நிலையில் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் ராமதாஸ் மாநாட்டிற்கு வந்தார். இதில் ராமதாஸின் மனைவி சரஸ்வதி, மூத்த மகள் காந்திமதி, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாஸின் மூத்த மகள் வழி பேரன் சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இடையே மழை பெய்ததால் சிலர் கலைந்து சென்ற நிலையில் சிலர் நாற்காலிகளையே குடையாக்கி கொண்டனர். மாநாட்டில் பேசிய ராமதாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீட்டை கருணாநிதி வழங்கிய நிலையில் தந்தையை மிஞ்சிய தனையனாக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? அதே நேரத்தில் தந்தையை மிஞ்சிய தனையனாக இருக்கக்கூடாது என கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் பேசியதை சுட்டிக்காட்டி அன்புமணியை மறைமுகமாக ராமதாஸ் விமர்சித்தார். தொடர்ந்து பேசியவர், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை தாம்தான் முடிவு செய்ய உள்ளதாக திட்டவட்டமாக கூறினார். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தடவை சொல்லுகிறேன். கலைஞர் தனது நண்பர் என்றும் மாநாட்டுக்கு பாதுகாப்பு தந்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்றும் ராமதாஸ் கூறினார். அவர் திமுக பக்கம் சாய்கிறாரோ என்ற கேள்வியை எழுப்பிய நிலையில் அதற்கும் ராமதாஸ் பதிலளித்தார். 17ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றுவோம். நாங்கள் அவங்களுடைய எல்லா பொதுக்குழு கருத்துக்களை கேட்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னதாக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வுக்கு செல்லும் மாணவிகள் சோதனை என்ற பெயரில் மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.